அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி. பாடகர் வேல்முருகன் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக பதிவு செய்கிறோம். நான் கேட்குறேன்னா, யார் எதை எழுதி கொடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு பாடிடுவீங்க, படிச்சிடுவீங்களா? உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பாடகராக ஒரு மரியாதை வச்சுட்டு இருந்தோம். அதை நீங்கள் கெடுத்துக்கிற விஷயமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நீங்கள் விரைவில் சமூக வலைதளம் மூலயமாக பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். ஏன்டா நான் உங்களை கேட்குறேன், உங்களோட அரசியல் நாடகத்துக்கு எங்கள் முருகப்பெருமான் தான் கிடைச்சாரா? உங்கள் அரசியல் நாடகத்துக்கு எங்கள் முருகப்பெருமான் தான் கிடைச்சாரா? ஒரு இந்துக்கள் வழிபடக்கூடிய முக்கிய விழாக்களுக்கு ஏற்கனவே ஆள்றவங்க தான் ஆட்சி, அவங்களும் வாழ்த்து சொல்கிறதில்ல. சரி, நீங்களும் வாழ்த்து சொல்கிறதில்ல, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீ வாழ்த்து சொன்னால் சொல்லு, சொல்லனா போ. வாழ்த்து சொல்லாத உங்களுக்கு எதுக்கு எங்கள் முருகப்பெருமானுடைய பெருமை? அவருடைய பாடலை எடுத்து நீ யார் கூட கம்பேர் பண்ணி பாடுற? கேட்டால் எனக்கு எழுதி கொடுத்தாங்க, நான் பாடினேன். ஏன் உனக்கு அறிவு இல்லையா? அவங்க எதை எழுதி கொடுத்தாலும் நீ பாடிடுவியா? முருகப்பெருமானை யார் கூட கம்பேர் பண்ணுற? யாரை பார்த்து கை காமிக்கிற? முருகப்பெருமான் இவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? நீங்களாம் எவ்வளோ ஆன்மீக பாடலாம் பாடிக்க, உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தோம். அதெல்லாம் சிதைக்கிற வகையில் எங்களுடைய வழிபாட்டு முறைகளில் நாங்கள் வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை அவமதிக்கிற வகையில் உங்களுடைய பாடல் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். இவருக்கு வேல்முருகனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். விரைவில் அவர் சமூக வலைதளமாக மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இனி வரும் காலங்களில் ஓகே, நான் நீங்கள் எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. நீங்கள் எந்த கட்சினா இருங்க, இல்லாமல் போங்க. ஒரு ஆளை புகழ்ந்து பாடணுமா? நீங்கள் பாடுங்க. எவ்வளோ சினிமா பாடல் இருக்குல்ல, பாட வேண்டியதானே. அதுக்கே எங்கள் முருகப்பெருமானுடைய பாடலை எடுத்து பாடுறீங்க. ஓகேங்களா? இதே மேடையில் கட்சி தலைவர்கள்லாம் இருக்கீங்க, அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் இருக்கீங்க. ஐயா, அனைத்து மதத்தினரையும் அனைத்து மக்களையும் மனிதனாக பாருங்கள். வேறுபட்டு ஏற்கனவே ஆள்றவங்க தான் பிரிக்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. நிறைய இளைஞர்கள்லாம் உங்களை நம்பி வராங்க. இவங்களுக்குள்ள வேறுபாடை எதுவும் நீங்கள் திணிச்சிடாதீங்க. நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் இதை மாதிரி விஷயங்கள்லாம் திணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கோ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நல்ல இந்து பண்டிகைகளுக்கு நீங்களும் வாழ்த்து சொல்கிறது இல்லை. ஓகேங்களா? தைப்பூசத்துக்கு கூட வாழ்த்து சொல்லலை. அப்படியேப்பட்டு நீங்கள் தைப்பூசத்துக்கு ஏன் உங்கள் அந்த பாடலில் உங்களோட பெருமையை பாட சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் அந்த பாடலை வேல்முருகன் பாடிட்டாரா? நீங்களும் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் சமுதாயத்தில் மக்களை பிரிவினை ஏற்படுத்த வேலையை பண்ணாதீங்க. தயவுசெய்து இது அன்பான வேண்டுகோளாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சவங்க யாராக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை தலைமை எடுத்து நடத்துனவங்க யாராக இருந்தாலும், வேல்முருகன் செய்த இந்த செயலுக்கு உங்களுடைய பங்கு இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டீங்க. நீங்களும் ஓகே, பகிரங்க மன்னிப்பு ஒன்று அறிவிங்க. இது மாதிரி இனி வருங்காலத்தில் நடக்காமல் பார்த்துங்க. சரிங்களா? இதை உங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் பார்ப்போம். இல்லைனா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எங்கள் அமைப்பு சார்பாக செய்யப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த விஷயம், இந்த ஆர்கே நகரில் ஒரு நாய் ஒன்று இருக்குது. ஆர்கே நகர் நாயின்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா வாயில்லா ஜீவன், அதை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அது நன்றி உள்ளது, அதுக்காச்சும் நன்றி இருக்குது. இந்த ஆர்கே நகரில் பிறந்துட்டு ஓகேங்களா, கேட்டால் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என் பேர். ஓகேங்களா? இந்த ஆர்கே நகரில் தான் இருக்குது, தெரியும் எனக்கு. அப்பப்போ பார்ப்பேன், அதை போகும்போதெல்லாம் அந்த பக்கம் உக்காயின்னு இருக்கும் ஒரு வாரமாக. நான் கேட்குறேன்னா, உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன்னா, தெய்வங்களும் பெண்களும் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? நான் சொல்கிறேன், எந்த கட்சிக்கும் இல்லாதவங்க நீங்கள் அடிச்சிக்கிங்க, பிடிச்சிங்க, எந்த கட்சி ஒன்றா எதனா பண்ணிக்கிங்க, எதனா பேசிக்கிங்க. அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் உங்களோட கருத்து மோதல்களை வச்சுக்கிங்க, எது ஒன்றா பேசுங்க. அதுக்காக ஒரு பெண்ணோடைய உறுப்பு வச்சியோ ஒரு பெண்ணை வச்சியோ இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு பொது மேடையில் கட்சி நிர்வாகிகள்லாம் உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க, பல்ல காமிச்சிட்டு. கேவலமாக இல்லை உங்களுக்குலாம். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் இந்த கட்சிக்கு அருகதை அற்றவன். ஒரு பேச்சாளர்னா பேச்சு எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களை பேசுங்க, உங்கள் கட்சி செய்கிற நல்ல விஷயங்களை பேசுங்க, மக்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க.
அதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. கேட்டால் பேச்சாளர்னு வேற உங்கள் கட்சியில் பதவி கொடுத்துருக்காங்க. பேச்சாளர்னால் இப்படி தான் பேசணுமா? ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி பேசணுமா நீ? இவ்வளோ நிறைய எதனா பெண்களுக்குன்னா குரல் கொடுத்த இந்த அதே கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள்லாம் எங்கே போனீங்க? இதை மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? உங்களோட அரசியல் வேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்த வேணனா முருகப்பெருமானோட பாடல் எடுத்து பாடுறான், இன்னொருத்த வேணனா பெண்களை எடுத்து பேசுகிறான். உங்கள் 2 பேர் அரசியல் சண்டைக்கு எங்களோட தெய்வங்களும் பெண்களும் தான் கிடைச்சாங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு சூடு சோறனை இருக்கணும். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சமாச்சு வார்த்தையை மாற்றிக்கோ. நீ வயசில் பெரியவர், ஓகேவா? வயசில் பெரியவத்த மாதிரி நடந்துக்கோ, ஓகேவா? நல்ல விஷயங்களை போதி, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடு. இதே ஆர்கே நகரில் இருக்கிற எவ்வளோ மக்களுக்கு நல்ல ஒரு பேச்சாற்றலை உனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அந்த பேச்சாற்றலை நல்ல வகையில் பயன்படுத்து, ஓகேங்களா? நல்ல சிந்தனைகளை போதி. இளைஞர்களுக்கெல்லாம் தப்பாக போதிக்காது, திருத்திக்கோ.